அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, இப்போ யாருக்கு வெற்றி கிடைத்தீங்க? ஈரானுக்கா அல்லது அமெரிக்கா இஸ்ரேலுக்கா? இப்போ நாங்கள் அல் ஜதீரா நியூஸை பார்த்தா ஈரான் தான் முன்னுக்கிறாங்க வெற்றியில். எந்த அளவுண்டா, கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய 9,000 கட்டிடங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்குது. அதில் 1000க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது. உயிர் சேதங்கள் சரியாக வெளிவரல என்றாலும் கிட்டத்தட்ட 150-200 பேருக்கு மேலே இஸ்ரேல் இறந்திருக்கிறாங்க. ஆனால் சரியாக இன்னும் வெளிவரல. அதே போல் அமெரிக்கா பேசஸ், அதே போல் அமெரிக்கா பில்டிங், அதே போல் பல இடங்களை தாக்கிட்டாங்க ஈரான். ஆனால் ஈரானும் தாக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஈரான் தான் அதிகமாக தாக்கிக்கிறாங்க. இப்போ எந்த வேண்டா, அமெரிக்கா ட்ரம்ப் சொல்கிறார் எப்படின்னா, ஹோர்மூஸ் நீரிணையை திறக்காவிட்டா நாங்கள் அணு ஆயுதங்களை கொண்டு ஈரானை தாக்கி ஈரான்ட பல ஏரியாக்களை நாங்கள் அழிப்போம். அன்பார்ந்தவர்களே, அப்போ ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, 5 வருஷத்துக்கு முன்னால் நாசா அறிவித்திருந்தது எப்படின்னா, ஈரானிடம் பயங்கரமான அணு ஆயுதம்லாம் இருக்கு. எந்த அளவுண்டா, கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தாண்டக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதம் இருக்குது. அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. இப்போ எந்த அளவுண்டா, இப்போ பிரித்தானியா, இங்கிலாந்து, இவங்க ஒரு கப்பல் அனுப்பிக்காங்க, சப்மரின் அனுப்பிடுறாங்க. எந்த அளவுண்டா, எங்கே ஹோர்மூஸ் நீரிணைக்கு அனுப்புகிறாங்க. அந்த கப்பல் உள்ளுக்கு வருமா? உள்ளுக்கு வரையடா. ஏன் தெரியுமா? இந்த ஈரான் கிட்டத்தட்ட 6,000க்கு மேற்பட்ட பயங்கரமான குண்டுகளை கடலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. அது கப்பல் வந்தால் அந்த காந்த சக்தியோடு இழுபட்டு வந்துடும். கிட்டத்தட்ட 7-8 கப்பல்கள் அழிக்கப்பட்டுச்சு. இது சும்மா சரி வந்தால் இதுவும் அழிக்கப்படலாம். ஏன்னாண்டா 6 வகையான ஆயுதங்கள், கிட்டத்தட்ட 6,000க்கு மேற்பட்ட ஆயுதங்களை அவன் கடலில் செஞ்சு செட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்தாலும் அந்த கப்பலும் அழிஞ்சு போயிடும். 750-800 கப்பல் மேல் இன்னும் வரல. ஏன் வந்தால் தெரியும், வெடித்து போக மாட்டேன். ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தாங்க. அந்த ஹோர்மூஸ் நீரிணை 58 கிலோமீட்டருக்கும் அந்த ஏரியாவுக்கு வந்தால் அழிஞ்சு போய்த்திருவீங்க. இப்போ எந்த அளவுண்டா, ரஷ்யா 25 கப்பல்களை ஹோர்மூஸ் நீரிணையில் அப்படி வந்து பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க ஈரானு சப்போர்ட்டாக. அங்கே சைனா, எங்களை வடகொரியா எல்லாம் உள்ளால் ஆயுதம் கொடுக்குறாங்க. ஈரானுக்கிட்டே சரியான மட்டும் ஆயுதம் இருக்கு. அதனால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியலே, இப்போ ஈரான் தான் வெற்றி பெறுவாங்க. ஹதீஸ் படி பார்த்தாலும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து யூதர்களை வெற்றி கொள்வாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்போ ஈரான் தான் முன்னுக்கிறாங்க. அதனால் சிலவங்க பொய்யான செய்தியெல்லாம் பரத்துகிறாங்க. அமெரிக்காட்ட எவ்வளோ ஆயுதம் இருந்தாலும் வரையலை, வந்து அடிக்கலை. ஈரான்ட்டுக்கு ஆயுதம் பவர்ஃபுல் ஆயுதம் வைக்கிறான்ட்டு. அதனால் இப்போ நிலவரப்படி ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க.